இல்லாத வழங்கினா மையத்தை வழங்கினாதான் மையத்து கேட்காதா? உயிராளவங்களை வழங்கினா அவங்க கேட்பானா? அப்ப இந்த வசனம் அடிபட்டு போத. அதனாலதான் எதை எப்படி புரியணுமோ அப்படி புரிக்கிறோம். வசனத்துல குளறுபடியே கிடையாதுங்கிறத எங்க நிலைப்பாடு. நீங்க எப்படி வழங்கி வச்சிருக்கிறத நாங்க கேட்கிறோம். மையத்துக்கு அது இருக்குன்னு சொன்னாக்கா அது லைசு கம்பெனி செய்யும் அல்லா போல எதுவும் இல்லைன்னு நல்லா சொல்லி வச்சிருக்கிறான அந்த வசனத்துக்கு முரண்பாடு அப்படின்னு சொல்றீங்களே, அதனாலதான் கேட்கிறோம். அதே இறைவன் நான் உயிர் கொடுப்பேன் அப்படிங்கிறான். அதே இறைவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர் கொடுப்பேன் சொல்றானே, நீங்க அல்லா போல எது இருக்காதுன்னு சொல்றீங்களே, அப்ப இறைவன் இப்படி சொல்லி இருப்பதனுடைய மீனிங் என்ன, அர்த்தம் என்ன, நீங்க எப்படி வழங்கி கேட்கிறோம். நாங்க தான் தெளிவாக சொல்லிவிட்டோமே, உண்மையான சக்தி அல்லா ஒருவனுக்கு தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுயமான சக்தி இல்ல, அல்லா கொடுத்தது. நாங்க தான் வழங்கி விட்டோம். குளறுபடி இல்லைன்னு நாங்க தானே சொல்றோம். உங்ககிட்ட கேட்கற நீங்க எப்படி வழங்கி வச்சிருக்காங்க? அப்ப குளறுபடி அங்கதான் இருக்குது. அப்ப அவங்க சொல்ற நாங்களும் இப்படிதான் வழங்கி இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றேன், சுயமான சக்தி உயிரால் உங்களுக்கு இல்ல, அதே போலதான் மையத்துகளுக்கு இல்ல. அங்கேயே போட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உயிர் உள்ளவர் இறந்து போனவர் ஏன் பிரிக்கிறீங்க? அப்ப ஒவ்வொரு வசனம் தெளிவாக இருக்கிறது. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு குறிப்பிட்டதான் தெரியும், எல்லாம் தெரியும் என்பதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. ஏன் இல்ல? குர்ஆனை படிச்சா தெரியும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், அல்லமக மாலம் தகுன் தானம் அப்படின்னு சொல்லிட்டான். உங்களுக்கு என்ன தெரியலையோ அதை கற்றுத்தான். அப்ப இது தெரியாததுல இதை கற்றுக் கொடுத்தான், அதை கற்றுக் கொடுத்தான். அப்படி இருக்காங்க. உங்களுக்கு எது தெரியாது அது அல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்கிறான். முடிஞ்சு போச்சு. எல்லாம் தான் தெரியும் தெரியுது அந்த வசனத்துல. சிலதுதான் அப்படின்னு அந்த வசனத்துல இருக்குதா? நாங்க எது சொன்னாலும் ஆதாரத்தில் வைக்கிறோம். குர்ஆனை போய் இப்படி சொன்னோம்ல, ஆதாரத்தை வச்சுட்டோம் குர்ஆன்ல இருந்து. ஆனா இந்த விவாதத்துடைய பலன் என்ன தெரியுமா? இதுக்கு முன்பாக பேச அந்த அணியிலேன்னு ஒரு சொன்னாரு, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு தெரியும், இறந்து போனாலும் அவங்களுக்கு விளங்கும் அப்படின்றாரு. இதுதான் இந்த விவாதத்துல வெற்றி. இந்த அளவுக்கு வந்தது பெருசு. அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும், ஆனா வழிமாறுகளுக்கு முடியுங்கிறது எப்படி அப்படின்னாங்க. சரி, இதுவரைக்கும் வந்ததே நமக்கு வெற்றி தான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அறிவு ஆற்றல் உண்டு அப்படிங்கறத ஒப்புக்கொண்டாங்கல்ல, மையத்தானாலும் இது முதல் வெற்றி. அடுத்ததாக இந்த மௌத்தா அப்படிங்கிறதுக்கு முரண்பட்ட கருத்துங்கிறதுலாம் இல்லைங்க. இப்ப இதுக்கு முன்பு நம்முடைய அணில சொன்னாங்கல்ல, மௌத்தானா காபிர் கண்டு, உண்மையான அர்த்தம் அதுதான். அது சொன்னாக்கா அது நீங்க விளக்கம் கொடுப்பீங்க அப்படிங்கறதுக்காக இருக்கிறத வச்சு அடிச்சிடுறது நாங்க. ஏன்னா மௌத்தானா மையத்தில வைங்க, அல்லாஹ் ரசூல் போய் நீங்க கேட்க முடியாது அல்லாஹ் சொன்னா, மையத்து கேட்கான்னு சொல்லல, டைரக்டா வச்சிருது. ஆனா உண்மை அர்த்தம் என்ன தெரியுமில, காபிர்கள் தான். அல்லாஹ் சொல்றான், இந்த மோத்தா போனாண்டா உள்ள மோத்தா போனவன் இவனை நீங்க கேட்க வைக்க முடியாதுன்னா அர்த்தம், ஒப்புக்கொள்ள வைக்க முடியாதுன்னு அர்த்தங்க. நமக்குள்ளோட சொல்லுவோம், ஒரு ஆளை பார்த்து சொல்லிட்டேன் இப்படி அந்த ஆள் சொல்லுவான், நான் கேட்க மாட்டேங்க, காக்க மாட்டேன்னு காதை மூடிக்கிறேன்னு அர்த்தமா? அவன் காதல கேட்டுதான் இருக்கான், ஒப்புக்கொள்ள மாட்டான்னு அர்த்தம். உடனே இப்படி சொல்லாரு, கேட்க மாட்டேன் நீ கேட்க வைக்கிறேன்டா பாரு. அப்படின்னா என்ன, காதை சரி பண்ண உன கேட்க வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா? டாக்டர் கூட்டி போய் சரி பண்ணி கேட்க வைக்கிறேன் அர்த்தமா? ஒப்புக்கொள்ள வைப்பேன் அர்த்தம். இது எல்லா நடைமுறையும் இருக்குதுங்க. இது அரபியிலே அப்படி இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, தொழுகையில கூட சமயாதான் அப்படிதாங்கிறோம். சமயாண்டா அர்த்தம், கேட்டான்னு அர்த்தம். அந்த அர்த்தம் அங்க ஒத்து வருமா? சமயாதான் ஹமீதா, யார் இறைவனை போல்கிறார்களோ அந்த மனிதரை அல்லாஹ் கேட்கிறான் அப்படி ஒத்து வருமா? அல்லாஹ் ஒப்புகிறான். இது எல்லா மொழியிலும் இருக்குது. சரி, இது உண்மையான மையத்தில் இல்லங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அந்த வசனத்திலே கடைசிதான். இப்ப அறகுறையா நாங்க ஓதுறோம், உண்மையில ஓதக்கூடிய அவங்கதாங்கிறதுக்கு இது ஆதாரம். இன்னைக்கு லாத்து சிமோத்தாவோட ஏன் நிப்பாட்டினீங்க? அது போகணும்ல. வலாத்து சிமோ சும்மா செவிடனை நீங்க கேட்க வைக்க முடியாது அப்படின்னா அந்த காது செவிடா போனதா அர்த்தமா? இது சொல்றதுக்கு அல்ல வசனத்தை இருக்க வைக்கணுமே. செவிட காது கேட்கறது ஊர் அறிந்த விஷயம் தானே. இது அல்லாஹ்வுடைய வசனத்தை இருக்க வைக்கணுமே. உங்களுக்கு நல்லா விளங்கிருங்க. யாரெல்லாம் செவிடனா இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் காது கேட்காது. நீ கேட்பான், அதான் உண்மையை காது இருந்தும் செவிடங்கிறோம், அவனுக்கு இறங்கினது இது. இந்த செவிடனுக்கு ஊருக்கு மக்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா சொல்லிதான் தெரியணுங்கிறது இல்ல. அடுத்து பாருங்க அந்த வசந்த கடைசி, இதா வல்ல முதுபெரின் அவர்கள் உங்களை புறக்கணித்து சென்றார். எவ்வளவு நல்லது. மையத்தின் அர்த்தம் இங்க வச்சீங்கன்னு வச்சுக்கிறீங்க. அங்க மையத்தை எப்படி புறக்கணிச்சு போவேன்? இறந்து போன மையத்தை கட்டில வச்சா கட்டில இருக்கும், கபர்ல வச்சா கபர்ல இருக்கும். நம்மளுக்கு ஓடுமே. அல்ல என்ன சொல்றான், உங்களை புறக்கணித்து போனா கேட்க சொல்றாங்க. இதுல இருந்தே வழங்குது இவ்வளவு ஆதாரத்து அடிப்படையில அது உண்மையிலேயே உள்ள மரணித்து போனவர்கள். அதுதான் யதார்த்தம். அதுதான் எங்க அறிவுதான் சொன்னாங்க. நீங்க இதெல்லாம் விளக்கும் அப்படிங்க சொல்லிங்கறதுனாலதான் இருக்கிற அந்த வார்த்தையை வச்ச மையத்து தான். நீங்க மையத்து கேட்காங்கன்னு எங்க இருக்கு அப்படி பிடிக்கிறோம், எங்கிட்டு வந்தாலும் பிடிப்போம். இதுதான் குர்ஆனை நன்றாக விளங்கியவருடைய சுன்னத் ஜமாத்துடைய நிலை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல
இவங்க சொன்னாங்க அல்லாஹ் தஆலா கொடுப்பான், நாடி உங்களுக்கு தான் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை கொடுக்கறதா சொன்னா அல்லாஹ் சொல்றான், நம்ம நம்புறோம் அப்படிங்கிறாங்க. அதோட வச்சுக்கிறணும், அதுக்கு மேல போக கூடாது. அப்படியா? இப்ப நான் கேட்கற கேள்விக்கு அடுத்து பதில் சொல்லணும். ஒரு ஆள் ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, குழந்தை பேரு மருத்துவமனைக்கு போகலாமா கேட்கலாமா? அது சொல்லுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அணியில முதலாக இப்போது பேசியவர் என்ன சொன்னார்னு கேட்டா, எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் அல்லாவுக்கு மட்டுமே அதை கேட்டு பதிலளிக்கிற ஆற்றல் உண்டுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறார்? உங்களுக்கு கொண்டு போறாங்க, அதுல நம்பிக்கை இல்ல. ஆனா அது எங்க கேட்கணும் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் சொன்னாரு, அதை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அந்த ஆற்றலை அவுளியாக்களை கொடுத்திருக்கிறான்னு சொன்னவர் சொல்லிட்டார். பதில் அங்கே ஆயிடுச்சு. 7 பட்டியல் போட்டாரு. அவர் என்ன கேட்கிறாரு? அல்லாவுக்கு அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பது உங்களுக்கு சந்தேகம். எதுல சந்தேகம் இல்ல, ஒரு ஆதாரம். அப்படின்னா இணை கட்சிக்கு ஓடியவர்களை எல்லாம் அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் மறுக்கக்கூடியவர்கள் ஆக்கி விடுவான். நீங்க பாக்குறோம், எதுக்கு ஆதாரம் கேட்கிறாங்கன்னு பாத்துக்கங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, ஒரு வசனத்தை சொல்றேன், அதை நான் புரிந்து கொண்ட விதத்துல எல்லா கோளாறு வருதுங்க. எதை எதை எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும் வந்தா இஸ்லாம் மாதிரி ஒரு தெளிவான மார்க்கம் கிடையாது. இன்னைக்கு சமாதி வழிபாட்டில் மூழ்கி இருந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக தெரிந்து வந்தார்கள். இந்த ஜீரோவில் இருந்துதான் இந்த தௌஹீத் தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது. ஏன்? புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் தெளிவடைக்கிறது. எப்படி புரிந்து கொள்ளணும்? ஒரு வசனம், நீங்கள் மௌத்தாக்களை, இறந்தவர்களை நபியே நீங்கள் செவியேற்க செய்ய மாட்டீர்கள் அப்படின்னு இருக்கிறது. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, இது இறந்தவர்களை செவியேற்கிறத பத்தியா பேசுது? இல்ல, வேற என்ன பேசுது? அடுத்து பிந்தி பாருங்க, அவங்க சொன்னதை போது விளக்குறேன். பிந்தி பாருங்க, செவிடர்களை உங்களுக்கு கேட்க செய்ய முடியாது. இதா வெள்ளம் முதுகிறீன் புறக்கணித்து ஓடுவார்களே, ஆனால் செவிடனை கேட்க செய்ய முடியுமா அப்படின்னு நல்லா கேட்கலாம். அவங்க எல்லாம் செவிடர்கள். அப்ப மக்காக்காரனா, மதீனாவுல உள்ள காபிர்லாம் செவிடனா? காது கேட்டு இருந்தும் கூட அவனை செவிடங்கள் சொல்றான். அதே மாதிரிதான் செவிடனா இல்லாதவன் நல்லத கேட்காதனால அவன் செவிட மாதிரி என்றெல்லாம் சொல்றான். அதே மாதிரி இந்த போதனையை கேட்காதனால அவன் உசுரோட இருந்தாலும் செத்தவ மாதிரி அவனைத்தான் சொல்லப்படுது. தவிர அவங்க சொன்ன வாதம், நீ கேட்க செய்ய மாட்டாய் என்று சொன்னா இந்த இஸ்லாமிய போதனையை இந்த செத்து போனவங்களுக்கு யாரு உசுரோட காட்டி இந்த செத்து போயிருக்கிறாங்களே, கல்வி செத்தவன் ஒரு வார்த்தை கூட முந்திருக்கா சொன்னாங்க. அழகான ஒரு வாதத்தை கூட வச்சுட்டாங்க. உண்மைதான், அதான் அர்த்தம். அது நிச்சயமாக இறந்தவர்களை சொல்லவில்லை, உங்களை விட தெளிவாக நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று சொல்வதை விட இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதை இந்த உவமை இன்னும் அழுத்தமாக சொல்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கல. ஒருத்தன் உளறான், அவன் போய் பேசணும், பேசிட்டு இருக்கிறாரு, அவர் உளறிட்டு இருக்கிறாரு. எங்க கிறுக்கன் போய் பேசுறேன் நான் சொல்றேன். அவர் கிறுக்கன் இல்ல, உளர்றாரு. உதாரணத்துக்காக சொல்றேன். வேற பக்கம் உதாரணம் காட்ட கண்ணி கொண்ட கூட எங்களுக்குள்ள காட்டிக்கிறேன். அதுக்கும் சிக்காகும் கிறுக்கன் அந்த பக்கம் திறமையை காட்டுறாங்க. விவரத்தோட நாங்க சொல்லணும். அப்ப இவர் கிறுக்கை மாதிரி உளர்றாரு. அவரு கிறுக்கை இல்ல, இவர் அவர்கிட்ட பேசுறாரு. நான் சொல்றேன் கிறுக்கன் எல்லாம் பேசலாமாங்க. கிறுக்கை இல்லதான் என்ன அர்த்தம்? கிறுக்க மாதிரி இருக்காரு அர்த்தம். அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டா, கிறுக்கனுக்கு விளங்காது என்பது கன்ஃபார்ம். அதனாலதான் அந்த வார்த்தைக்கு உதாரணம் காட்டும். செத்தவனுக்கு எப்படி விளங்காதோ, காது கேட்காதோ, அந்த மாதிரி இவங்க இருக்கிறதுனாலதான் இந்த செத்தவன் கேட்க மாட்டாங்கிறாங்க. உதாரணம் காட்டுறதா இருந்தா செத்தவனுக்கு கேட்காதுன்னு கன்ஃபார்மா இருந்தா தானங்க இவன் எப்படி செத்தவன் சொல்ல முடியும்? அந்த கருத்தில் அடங்கல இல்லையா? செத்தவன் கேட்க மாட்டான். உசுரோடு உள்ளால பார்த்து இந்த குணங்களுக்கு கேட்க செய்யலாம்னு நான் சொல்றேன். குணம் சொன்னேன், நான் சொன்ன நல்ல வார்த்தைகள் அவர்கள் காதுல விழல. குணத்துக்கு எப்படி உள்ளாத அப்படி விழல, அதனால குணம். அப்ப குணம் கேட்காதுன்னு சொல்றதை விட உசுரோட இருக்கிறத பார்த்து இந்த குணத்துக்கு தான் கேட்காதுன்னு சொன்னால், குணம் கேட்காது என்பது ஆதாரம். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில், அந்த உதாரணத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு வைங்க. சிங்கத்துக்கு வீரம் இருக்கணும், ஒரு வீரமான மனிதன். சிங்கம் பெரிய ஆண் சிங்கம் அப்படிங்கிற ஏன் சொல்றேன்? வீரத்துக்காக சொல்றேன். சிங்கத்துல வீரம் கன்ஃபார்ம் அர்த்தம். சிங்கம் சிங்கம்